என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே சிவம் அன்பே சிவம். நான் அன்பு நான் இருக்குமிடமே சொர்க்கம். அன்பு நான் இருக்குமிடமே சொர்க்கம். அது இருக்குமிடமே போதி மரம். அது இல்லாத இடமே இல்லை. அன்பு இல்லாமல் உலகம் இல்லை. அன்பை தேடிதான் மனித பிறவி. அன்புதான் இருக்கட்டும். அப்போ நான் இருக்குமிடமே போதி மரம், நான் இருக்குமிடமே சொர்க்கம். அதை தேடியே இந்த பிறவி. அப்போ நீ நான் ப்ளஸ் நீ கூட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்துடும். அப்போ நான் ப்ளஸ் நீ, அப்போ நீ சொர்க்கம் தேடி அலையும், நீ போதி மரம் தேடி அலையும், நீ அமைதி தேடி அலையும், நீ ஒருமை இழந்து அலையும், நீ இல்லாதெல்லாம் தலையில் மாட்டிக்கிட்டு அலையும். அப்போ போதி மரம் எங்கே இருக்குன்னு தேடி அலையும், சொர்க்கம் எங்கே இருக்குன்னு தேடி அலையும். நான் சொர்க்கத்துக்குள்ளே உட்காந்துக்கணும். நான் இருக்கும் இடமே போதி மரம் தெரிஞ்சு உட்காந்துருக்கும். அப்போ அன்பு எங்கே உட்காந்துருக்கோ அதுக்கு பேர் போதி மரம். அன்பு இல்லாத இடம் இல்லை. யார் அதை தேடி எடுக்காங்களோ அவங்க இருக்கும் இடமெல்லாமே போதி மரம். எந்த மரத்தடியிலே எந்த செடி கொடியில் போய் உட்காந்துக்கிட்டாலும் சரி அவங்க அது போதி மரம் தான். இவ்வளவுதான். இதை தேடுறதுக்கு தான் இவ்வளவு. அப்போ இந்த அன்பு எங்கே இருக்குது? ஒன்றும் அது இல்லாத இடமே இல்லை. எல்லா ஜீவராசிட்டும் இருக்குது, எல்லா மரம் செடி கொடிட்டும் இருக்குது, ஆண்கிட்டையும் இருக்குது, பெண்ணிட்டையும் இருக்குது. அப்போ அதுக்குதான் பெண்ணெல்லாம் குறைச்சி பார்க்காதீங்க. அது உங்களுக்கு இழிவுத்து வரும். அதுக்கு தான் எல்லாம் ஒன்றுக்குள்ளன்ட்டான். எல்லாமே ஒன்றுக்குள்ளே தான், ஒன்றுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. நிறைய இல்லை, ஒன்று தான் எல்லாமே. எல்லாமே ஒன்று தான். இதுக்கு தான் இந்த பிறவி. இதை தேடி, சத்தியத்தை தேடி இந்த பிறவி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ எதுக்கு நாம் பிறந்தோம்னே தெரியாமல் நீ ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதை விரும்புதீங்களோ அது உங்கள்கிட்ட வரும். அப்போ நீங்கள் எதை விரும்பி கையில் வச்சுருக்கியா? இறைவன் தராத ஃபுல்லாக நீங்கள் வச்சுருக்கிய. இறைவன் தராத ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கிட்டு துன்பமாக இருக்குது, துயரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நிம்மதி இல்லை, இதை தான் வச்சுருக்கீங்க. இதை ஃபுல்லாக என்ன செஞ்சிடணும்? ரிலீஃப் பண்ணி எண்ணியை மட்டும்தான் இறைவன் தந்தான். எண்ணியை மட்டும்தான் இறைவன் தந்தான். எனக்கு மேலே நான் போட்டிருக்க ஆடையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சேன்னா அத்தனை எதுவுமே இறைவன் தரல. அதனால் அதெல்லாம் போட்டுக்கிட்டு வீடு கட்டிக்கிடுங்க, வாசல் கட்டிக்கிடுங்க, கார் வச்சுக்கிடுங்க, பொங்கல் வச்சுக்கிடுங்க, எல்லாம் வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டாலும் அதுதான் பெருசு அப்படின்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் தான் பெருசு. நீங்கள் பெருசாக இருந்தால் தான் வண்டி தேவை, நீங்கள் இருந்தால் தான் சட்டை தேவை, நீங்கள் இருந்தால் தான் சாரம் தேவை. நீங்கள் தான் இல்லையே. எல்லாத்தையும் உடுத்திருக்கியே, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே, ஜாதி வச்சுக்கிட்டே, மதிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, கார் வச்சுருக்கே, பொங்கலை வச்சுருக்கே, சொத்து வச்சுருக்கே, சோ வச்சுருக்கே, பதவி வச்சுருக்கே, பட்டை வச்சுருக்கே. ஆனால் என்ன இல்லை? நீ தான் இருக்குது. அதில் நான் இல்லை. நான் இருக்குது, ஆனால் நான் இல்லாமல் இருக்கு. நான் அதுக்கு தான் சும்மா இருக்கு. அதோட வேலை சும்மா இருக்கிறது. நானோட வேலை சும்மா இருக்கிறது. அது சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன வேணாலும் ஆடுங்க, என்ன வேணாலும் ஆடுங்க அப்படின்னு அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்? அதை நீங்கள் மதிக்கவே இல்லை. அதை மதிக்கிறது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் மதிச்சிருவீங்க. ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு சொந்தம்னு தெரிஞ்சிடும். அப்போ நானுக்கு ஒட்டுமொத்த உலகம் சொந்தம். நீக்கு கொஞ்சம் வீடு, கொஞ்சம் காரு, பங்களா, சொத்து, சுகம், கொஞ்சம் ஜாதி, மதம், சின்ன சின்ன இதுக்குள்ளே தான் பொழுது உலகம், இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அப்படின்னா ஒட்டுமொத்த உலகம் வேணும் அப்படின்னா நானை தேடி நானை அடைஞ்சிடணும். நானையாவது பார்த்துக்கிட்டேவாது வரணும். அப்போ நான் யார் அப்படின்னா அன்பு போக்குள்ள நான்கிறது ஒன்றையும் சொல்லும், ஆணையும் சொல்லும், பெண்ணையும் சொல்லும், துன்பத்தை சொல்லும். ஏன் இதெல்லாம் படுது அப்படின்னா அந்த துன்பம், துயரம் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அது தன்னை தானே எதையாவது தெரியாதவங்களாம் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையில் மாட்டிக்கிட்டு அதுதான் அது பெருசு, இது பெருசுன்னு வெளியே பெருசு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு பேர் நீ.
உள்ளுக்குள்ளே தான் பெருசு, அது ஒன்றுக்குள்ளே தான் இருக்குது, அது அன்பு அப்படின்னு சொல்லிட்டா அது சத்தியம். அதை தேடி தான் இந்த பிறகு. அப்போ ஆண் பெண்ணு கூட பிரித்து பார்க்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறது அத்தனையுமே மாயை தான். அந்த மாயையில் சிக்காமல் உங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா அன்பு வந்துடும். உங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கணும். அப்போ உங்களுக்குள்ளே சிக்கணும்னு சொல்லுதவனை அவன் அவனுக்குள்ளே சிக்கியிருப்பான். அப்போ உங்களுக்குள்ளே சிக்கணும்னு அவன் சொல்லி தருவான். அப்போ உங்கள்கிட்ட எந்த பிரிவினையும் இருக்காது. உங்கள்கிட்ட எந்த பிரிவினையும் ஏற்றத்தாழ்வு எதுவுமே பார்க்க மாட்டேன். ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன். வெளியில் பார்க்கவே மாட்டேன். வெளியில் வந்து பார்த்தாலும் அது பெருசாக உங்களுக்கு படாது. அதை விட்டு நீங்கள் விலகி போய்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் துறவி அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம், எதையுமே பெருசுப்படுத்த மாட்டான். இந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு எதை பற்றி பேச மாட்டான். ஏன், நீ ஃபுல்லாக தும்ப நிறைஞ்ச உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அது சரி இது சரின்னு இருக்கும். நான் வந்து எதையுமே பெருசுப்படுத்தாது. அது மரத்தை பார்க்கும், செடியை பார்க்கும், காயை பார்க்கும், கனியை பார்க்கும், அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, இறைவன் எப்படி உருவாக்கியிருக்கான். ஒரு தென்னை மரத்தில் எத்தனை மட்டை ஓலைலாம் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்கி தேங்காய் பாருங்கள், அதில் தேங்காய் மட்டை ஓலை இதெல்லாம் ரசிக்கும், கொண்டாடும். மற்ற மரங்கள்லாம் பார்க்கும், பூ செடி கொடி, பனை மரத்தை பார்க்கும், பனை ஓலையில் பாருங்கள், 2 மரமும் ஒரே இதில் அது ஒரு டிசைனாக இருக்குது, இது ஒரு டிசைனாக இருக்குது, எப்படி செஞ்சு வச்சுருக்கான் பாருங்களேன். அப்படி மலையை பார்க்கும், மலையில் பாருங்கள் அப்படி பாறையாக அப்படி எவ்வளோதான் செதுக்கி வச்சுருக்கான், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெரிய வீடு அது. அப்படி ஒரு வீட்டை செதுக்குனானே யார்? அதுக்கு மேலே வானம், அதுக்கு பதில் மேகங்கள், அதுக்கு பக்கத்தில் சூரியன், அதுக்கு பிறகு சந்திரன், ராத்திரின சந்திரன். இதை கொண்டாடும். நான் வந்து இதை கொண்டாடும், நீ இதை கொண்டாடாது. அப்போ நீ அந்த நானை கொண்டாடுறதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அது போலி நிறைஞ்ச இதில் எப்படியா பணம் வேணும் அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்க, எப்படியா நம்மளும் ஏதாவது ஒரு வேஷத்தை போட்டு பணம் சம்பாத்தியம் பண்ணிடலாமா. பணம் சம்பாத்தியம் பண்ணால் அடி விடும். ஏன், ஒழுக்கம் இல்லாமல் பணம் சம்பாத்தியம் பண்ணுங்கன்னு அர்த்தம். யாரையா தள்ளி விட்டுட்டு நீங்கள் பணம் சம்பாத்தியம் பண்ணானே அது அடி விடும். அப்போ நீங்கள் எதை நேசிக்கணும், அன்பை நேசித்தா தானாக எல்லாம் வரப்போகுது. எல்லோரும் நேசிக்க. பணம் எதுக்கு, வாழுறதுக்கு, சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. பணம் வந்து வாழுறதுக்கு தானே தவிர சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி நீ வாழலை அப்படின்னா நாளைக்கு வாழ மாட்டேன். இந்த செகண்டு நான் வந்து அன்பு வந்து இந்த செகண்டை அணிவிச்சிக்கிட்டு இருக்கும், இந்த நிமிஷத்தை அணிவிச்சிக்கிட்டு இருக்கும், இந்த மணி நேரத்தை அணிவிச்சிக்கிட்டு இருக்கும், இந்த நாளை அணிவிக்கும். நாளைக்கும் அது அதே மாதிரி தான். இன்றைக்கி எப்படியோ நாளைக்கு அதே மாதிரி இருக்கும். இன்றைக்கி அணிவிக்க தெரியாதவங்க நாளைக்கு அணிவிக்கவே முடியாது. இன்றைக்கி அணிவிக்கலைன்னா அப்படி அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். கடைசி நின்று வரல, துன்பமாக தான் இருக்குது அப்படின்னு நாளைக்கே நல்லா இருந்துடாதா, நாளைக்கு நல்லா இருந்துடாதான்னு கேள்வியை வச்சாலே தப்புன்னு அர்த்தம். இன்றைக்கி நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் சரி. இந்த நிமிஷம் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், கொண்டாடணும், சந்தோஷம், இவ்வளோதான். அதை பார்த்துக்கிட்டே வாங்க, புரியும். நான் வேறு ஒரு டாப்பிக்கோடு வந்தேன், அந்த டாபிக் மாறி போகுது, இருக்கட்டும். இன்னைக்கு காலையில் எதாவது பேசணும்னு நினச்சேன். அன்பு மலரும். அன்பு மலர்ந்ததை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் மலர்ந்துறீங்க, இவ்வளோதான். இது ஞான மலர். என்றும் அன்புடன் ஞானி யோகினார். அன்பே சிவம், என்றும் அன்புடன். நன்றி, வணக்கம்.